ஹே கைஸ், இட்ஸ் அகைன் அ வீக்கெண்ட் vlog தான். சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த vlog. காலையில் எந்திரிச்சதும் லேட்டு தான். நம்ம வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து லேட்டாக தான் எழுவோம். நான் ப்ரீவியஸ் vlogல சொன்ன மாதிரி தான். நம்ம சண்டேனா அது வந்து எப்படி சீக்கிரம் எந்திரிச்சா அது கண்டிப்பாக வந்து லேட்டாக தான் எந்திரிப்போம். சரி, எந்திரிச்சதே ஒரு 11:30க்கு மேலே. எந்திரிச்சதும் என்னன்னு தெரில, எனக்கு எப்பயுமே எந்திரிச்சா வந்து இந்த காஃபி டீ கிரேவிங்ஸ்லாம் வராது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து பசிச்சுது ஆக்சுவலி. ஸோ போய் ஃபஸ்ட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டு தென் அப்புறம் தான் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற வேலைலாம். மாவு இருந்துச்சு. ஸோ எதுக்கு லன்ச் டைமாக இருந்தாலும் சரி தோசை சாப்பிட்றலாம். பிகாஸ் மாவு வந்து வேஸ்ட்டாக போயிடும், நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜும் இல்லை இல்லையா. ஸோ தோசை சாப்பிட்டுட்டு அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன். ஸோ நைட்டும் நமக்கு யூஸ் ஆகும் எப்படியும். தென் இட்ஸ் அ க்ளீனிங் டே தான். இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீன் பண்ணேன் ரூமை. ஸோ நமக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் ஃப்ரீயாக இருக்கிறதே பெரிய விஷயம். சரி, ஓகே, நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. தென் கரெக்டாக க்ளீனெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக குளிச்சுட்டு வந்தேன். தென் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, போகலான்னு சொல்லிவிட்டு எங்கேயாச்சும் பிளான் பண்ணுங்கள் நீங்களேன்னு சொன்னேன். திருவான்மியூர் போகலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே வந்து மருதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தென் நாங்கள் சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு தென் டேரெக்டாக பீச் போயாச்சு. தென் அகைன் பீச்சில் உட்காந்து சந்தோஷமாக பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜஸ்ட்டு சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கடல் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சண்டே ப்ளஸ் பீச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து பீச் இருக்கிற இடத்துலலாம் நம்ம சர்வைவ் ஆகலை சின்ன வயசில். இது வந்து எனக்கு கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது. தென் கிளம்பலான் தான் பார்த்தோம், பட் டைம் இருந்ததுனால சரி மால் போகலான்னு சொல்லிட்டு பிஎஸ்ஆர் போயிட்டோம். அங்கே போயிட்டு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல, சும்மா பார்த்துட்டு சரி அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தென் வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, ஓகே, எல்லாம் டீ காஃபி குடிச்சிட்டு எல்லாம் இருந்தானுங்க. நமக்கு ஆல்ரெடி சாம்பார் இருக்கா, வந்து கோதுமை தோசை சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான்.